வெல்கம் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் தான் உங்களை சந்திச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்காக தான் பண்ணுறோம். பிரதர் மிஸ்டர் சுபஸ்ரீ அப்படிங்கிறவங்களுக்காக தான். அவங்க வந்து இந்த சைக்கிளை பற்றி ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ, நண்பரே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எம்டிபி. இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எம்டிபி ரகத்தில் உள்ளது. எம்டிபி சைக்கிள். எம்டிபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கும். எம்டிபி அப்படின்னா மவுண்டைன் டெரைன் பைக்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மலைகளில் ஏறதுக்கு ஒரு வசதியான ஒரு சைக்கிள் தான். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெவியாக இருக்கும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கிறதால நமக்கு டோட்டல் வெயிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளோட டோட்டல் வெயிட் வந்து நமக்கு 19 kg. சைக்கிளும் வந்து நமக்கு வெயிட் ஜாஸ்தி தான். மற்ற சைக்கிளை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அலுமினியம் அலாய் ஃப்ரேம். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அலாய் தான் மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணுவே நம்மளோட சைக்கிளோட மொத்த கிராப் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 19 kg வந்துடுது. 19 கிலோ. வீலுமே பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் அலாய் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரேம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 17 inch ஃப்ரேம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 27 inch வீல். இது ரெண்டு வீலுமே பார்த்திங்கன்னா 27.5 inch வீல்ஸ் தான். அதோட டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2.75. இதோட ப்ரொஃபைல் பார்த்திங்க அப்படின்னா 2.75. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்தே வருவோம். ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டரான கிரிப்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இதோட டயர் பிராண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காம்பஸ் போட்டிருப்பாங்க. காம்பஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த டயர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷனோட ட்ராவல் லென்த் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷனோட டைமென்ஷன்ஸுமே நமக்கு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. சேம் டைம் நமக்கு கியர் ரேஷியோஸுமே எங்கேயுமே மென்ஷன் ஆகலை. அப்ராக்சிமேட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 mm ட்ராவல் லென்த் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து சேஃப்டி ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ரிஃப்ளெக்டர்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைக்கிளோட வீல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 ரிஃப்ளெக்டர் இருக்கும். வீலில் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் ரிஃப்ளெக்டர் வரும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஒயிட் கலர் ரிஃப்ளெக்டர், பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் ரிஃப்ளெக்டர் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது இந்தியன் நார்ம்ஸ் படி நமக்கு ரிஃப்ளெக்டர் இருக்கணும். இது இந்தியன் நார்ம்ஸ் படி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெடல்லையுமே ரிஃப்ளெக்டர் வரும். பெடலில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் ஆரஞ்சு கலரில் தான் நமக்கு வந்து ஆரஞ்சு வித் எல்லோ அந்த ஷேடோவில் தான் நமக்கு வரும். ரிஃப்ளெக்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஷிஃப்டர்ஸஸ் பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஷிஃப்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சிம்னோ ஷிஃப்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஷிஃப்டிங் வந்து குயிக்காகவே நடக்குது. இதோட ஷிஃப்டிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளிக் பண்ண அடுத்த செகண்டே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்டர்ஸை பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இதுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக தேவை. கியர் சைக்கிள்ஸை பொறுத்தவரை நீங்கள் மெயினாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கியர் சைக்கிளில் கியரை வந்து ப்ராப்பராக ஷிஃப்ட் பண்ணுங்கள். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் செயினை வந்து கண்டிப்பாக லூப் பண்ணி ஆகணும். அதே மாதிரி லூப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அப்ரைட் பொசிஷனாக கிடையாது. ஒரு நார்மல் பொசிஷன் தான். ரொம்ப அக்ரெசிவும் கிடையாது, ரொம்ப அப்பர் பொசிஷனும் கிடையாது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கம்யூட்டிங் டைப்பில் தான் இருக்குது. இது உங்களோட சீட்டிங் ஹைட்டை பொறுத்து நீங்கள் இதை டிஃபைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சீட்டில் பார்ப்போம். சீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சீட்டுக்கு மேலே ஒரு கவர் வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 250 rupees கிட்ட வரும். அதனால் நீங்கள் வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டருமே வந்து நமக்கு வந்து கம்பெனியில் வர சைக்கிளோடு வராது. சைக்கிளில் வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டிங்கு இந்த மக்கார்ட்ஸ் எதுவுமே வந்து நமக்கு வந்து கம்பெனியில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இதனால் எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக் தான். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வி பிரேக் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வி பிரேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இனிஷியல் பைட் அதிகமாக இருக்கும். இதில் இனிஷியல் பைட் கம்மியாக இருக்குது. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பெட்டர். பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்பிங் வந்து ஓரளவு நம்ம எதிர்பார்க்குற டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதனால் பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்குது. சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் வந்து இப்போ நம்ம வந்து கியர்ஸ்க்கு வருவோம். கியர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 gears இருக்குது. பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா 7 gears இருக்குது. டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணும்போது 21 gears வந்து நமக்கு வந்து கிடைக்குது. 21 ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வந்து கிடைக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கிராங்க்லேயும் ஃபஸ்ட் கியர், வீலுக்கு ஃப்ரீ வீல்லையும் நமக்கு வந்து
ஃபஸ்ட் கியர் நீங்கள் என்கேஜ் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீல்ஸ் அதாவது எவ்வளோ பெரிய ஒரு இன்க்ளைனான சர்ஃபேஸில் நீங்கள் ஏறுறதா இருந்தாலும் உங்களுக்கு டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3x7. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 3வது கியர் ஃப்ரண்டில் கிராங்கில் 3வதும் ஃபைனலில் பார்த்திங்க அப்படின்னா 7 போட்டும்போது 7 கியர்ஸ் அதாவது 7th கியர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா 15 to 25 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் வந்து டெய்லி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் பெயின்ஸ் வரல, பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெஸ்ட் பெயின்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து உங்களோட ரைடிங் வந்து நீங்கள் சீட்டோட ரைடிங் பொசிஷனை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறத வச்சு உங்களுக்கு இந்த பெயினை வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹைட்டுக்கு வந்து 170 சென்டிமீட்டர். ஸோ 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கேன். ஸோ 27 இன்ச்சுக்கு சைக்கிள் வந்து எனக்கு கரெக்டான லெவலில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் கார்டு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க கம்பெனியில். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கீழே விழுந்துச்சு. ஸோ கீழே விழுந்தது அந்த ப்ரொடக்ஷன் கார்டு வந்து ஓரளவு கியர்ஸை வந்து ஷிஃப்டர்ஸை வந்து எனக்கு வந்து பாதுகாத்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு சூப்பர் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதாங்க. ஸோ ஈஸியாக வந்து சீட் ஹைட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ எங்கேயும் பார்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா சீட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து லாக் போட்டுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஆகிரும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ இந்த மாதிரியும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் இனியை கட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து எனக்கு தேவையான ஹைட்டை வந்து நான் எப்போவுமே ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ஸோ எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து சீட் ஹைட் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்களோட ஹிப் சைஸுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஹைட்டை வச்சாலே ஸோ உங்களுக்கு ரைடிங் பொசிஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லெக் வந்து பார்த்திங்கன்னா சீட் ஹைட்டில் வந்து இந்த சீட் ஹைட்டில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் இப்படி வச்சு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த இடத்துல வந்து இந்த லைனுக்கு ஈக்குவலாக உங்களோட லெக் வந்து வரணும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா, ஃப்ரேமோட சென்ட்ரல் லைனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஸோ அதே ஸ்ட்ரெயிட் லைனில் உங்களோட கிராங்க் இருக்கணும். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் வச்சு பார்க்கணும். ஸோ வச்சு பார்க்கும்போது உங்களோட லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களோட லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுதான் உங்களோட கரெக்டான ரைடிங் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 90% கரெக்டாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ், ஸோ இதுதான் வந்து இந்த கியர் சைக்கிளை பொறுத்தவரை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கியர் சைக்கிள்ஸ் வந்து அதிகமான மெயின்டெனன்ஸ் இருக்குங்கிறது. ஆமாம், ஏன் அப்படின்னா ஸோ கியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் அதிகமாக நடக்கக்கூடியது. ஸோ ஷிஃப்டிங் அதிகமாக நம்ம பண்ணுறதால ஸோ செயின்ஸ் வந்து சீக்கிரமாகவே நமக்கு வந்து வியர் ஆகிரும். ஸோ சீக்கிரமாக செயின் வந்து தேஞ்சிரும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கியர் ஷிஃப்டரில் வந்து 2 ஃப்ரீ வீல் இருக்கும். ஸோ அந்த பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே தேஞ்சிரும். ஸோ அதோட வியர் வந்து அதிகமாகவே ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்டிங் பண்ணுறீங்க, அடிக்கடி ஷிஃப்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஷிஃப்டிங் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ஷிஃப்ட் பண்ணுறீங்க இல்லை ப்ராப்பராக ஷிஃப்ட் பண்ணல அப்படின்னா ஷிஃப்டர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஷிஃப்டிங் வந்து கவனமாக ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கியர் சிங்கிள் கியர் சைக்கிள்ஸ் சொல்லுவோம். ஸோ சிங்கிள் சைக்கிள் வந்து உங்களுக்கு இதுவும் இதே அளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சேம் டைம். பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் இது அளவுக்கு அதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ சில ஃபீச்சர்ஸை நீங்கள் இதில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைக்கிள் தான் பை பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு வந்து டெய்லி வண்டி ரைட் பண்ணதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் கியர் இண்டிகேஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கியர்ஸ் வந்து இண்டிகேட் பண்ண இடத்துல கியர் செயின் வந்து ப்ராப்பராக அந்த கியரில் என்கேஜ் ஆகிருக்கானுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடணும். ஸோ சைக்கிளை ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இந்த டயலில் இருக்கக்கூடிய கியரும் இந்த நம்மளோட கிராங்கில் இருக்கக்கூடியதும் ஃப்ரீ வீலில் இருக்கக்கூடிய கியர்ஸும் கரெக்டான இடத்துல செயின் வந்து மெஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த செயின் வந்து இங்கே வந்து இப்போ சப்போஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்து 1ல் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ 1ல் இருக்கும்போது என்ன சொல்கிறது, இங்கே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கியரில் இருக்கணும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்பர் 1 வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கியரில் தான் இருக்கணும். ஸோ எங்கேயாவது பார்க்கிங்கில் இருக்கும்போது என்ன சொல்கிறது விளையாட்டுத்தனமாக இந்த ஷிஃப்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஃபஸ்ட் கியரில் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு போயிருப்போம். ஸோ இங்கே ஷிஃப்டிங் பண்ணி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா
4th இயர் 5th இயரில் ஷிஃப்ட் பண்ணி விட்டு போயிருப்பாங்க. ஸோ 7th இயரில் கூட ஷிஃப்ட் பண்ணி போயிருப்பாங்க. நீங்கள் அதை கவனிக்காமல் இதை மிதிச்சிட்டிங்க அப்படின்னா, கிராங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் உங்களுக்கு ஷிஃப்டருமே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் வண்டி ஒரு இடத்துலேருந்து நீங்கள் திருப்பி ரைடுக்கு ரிட்டன் எடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டயல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க கியர் பொசிஷனும் கீழே உங்களோட கிராங்க்லேயும் ஃப்ரீ வீல்லையும் இருக்கிற செயினில் எந்த செயினில் மிஸ் ஆகிருக்கு, ஸோ எந்த கியரில் வந்து செயின் மிஸ் ஆகிருக்கு, ஸோ இந்த பொசிஷனும் நீங்கள் பார்த்துக்கிடணும். ஸோ இந்த 2 பொசிஷன் இந்த 2யுமே நீங்கள் வந்து பார்த்து தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணணும். ஷிஃப்டர்ஸ், ஸோ ஷிஃப்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்டர்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளோட பிரேக் லிவரோட சேர்த்து அட்டாச்ட் ஆகி தான் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் மேக்ரோ ஷிஃப்டர்ஸும் நமக்கு வருது. ஸோ மேக்ரோ ஷிஃப்டர் வந்து R2 அப்படிங்கிற மாடலில் மேக்ரோ ஷிஃப்டர் வருது. ஸோ உங்களுக்கு சிம்னோ ஷிஃப்டர் பிடிச்சிருந்தது அப்படின்னா R1 வேரியண்ட் எடுக்கலாம். சிம்னோ ஷிஃப்டர் பிடிக்கல, எனக்கு மேக்ரோ ஷிஃப்டர் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நீங்கள் வந்து R2 சீரிஸை எடுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்த்துருவோம். ஸோ மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெரிட்ஸ், அட்வான்டேஜை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைக்கிளோட அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து 12,500 ஸோ 12,500 rupees தான் இதோட ப்ரைஸிங்காக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நான் செக் பண்ணும்போது 15,000 வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ 15,000 வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் ஆஃபரில் நீங்கள் எடுக்கலாம். 5%, 10% உங்களுக்கு கார்டு ஆஃபரும் உங்களுக்கு வந்து நெட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆஃபரை நீங்கள் கூட யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நான் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 500 rupees வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 12,500 rupees நான் எடுத்தேன். ஸோ 13 rupees போட்டு எனக்கு 500 rupees ரிலீஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து ஹெர்குலஸ் பிராண்ட் ட்ரஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியன் பீப்புள்ஸுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நம்பி எடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 10 years பேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஹெர்குலஸ் சைக்கிள் தான் வந்து வாங்கினேன். ஸோ அந்த சைக்கிள் இன்னுமே என்கிட்ட இருக்குது. ஸோ இதோட டூரபிலிட்டி வந்து நம்ம அந்த பிராண்டுக்காக நம்பலாம். ஸோ அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அலுமினியம் அலாய்ங்கிறதால ஸோ இதோட ரஸ்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காதுங்கிறது நம்பலாம். அதேமாரி இது வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், இது வந்து டயர்ஸோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால இது வந்து பெட்டர் க்ரிப் வந்து நம்ம நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த பெட்டர் க்ரிப்னால உங்களுக்கு ரைடிங் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் வந்து எடுத்து சொல்லுது. சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா டேனிங் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போய் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு கார்னரிங் எடுக்க முடியுது. இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா இதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எந்த ஒரு மேட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஹைவே ஒரு க்ரூசிங்காக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து எந்த விதமான ஒரு எஃபோர்ட்டும் இல்லாமல் இந்த வண்டியை வந்து நம்ம ட்ரைவ் பண்ண முடியுது. ஸோ அதுதான் இது என்னோட அட்வான்டேஜாக நான் பார்க்கக்கூடியது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இதோட வெயிட். ஸோ வெயிட்டு தான் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஒரு 19 கிலோ சைக்கிள், ஒரு அலுமினியம் அலாய் மெட்டீரியலாக செய்யப்பட்ட ஒரு சைக்கிள் 19 கிலோ இருக்குங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். பட் ஆனால் என்ன சொல்கிறது, இது ஹெர்குலஸ். ஸோ அதனால் இருக்கும். ரெண்டாவது நான் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் பார் தான். ஸோ ஹேண்டில் பார் வந்து இன்னும் கொஞ்சம் அப்ரைட் பொசிஷனில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பொசிஷனில் இருக்கிறதால என்னோடய ஹைட்டுக்கு சீட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நான் வந்து எனக்கு வந்து ஒரு அக்ரெசிவான பொசிஷன் தான் கிடைக்குது. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னோடய ஃபுல் பாடி லோடுமே இந்த கையில் தான் வந்து விழுது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னோடய மணிக்கட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலிக்குது. ஸோ மணிக்கட்டு மட்டும் இல்லாமல் என்னோடய ஷோல்டருமே சம்டைம் வந்து ஒரு லாங் க்ரூஸ் பண்ணும்போது பெயின் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா இது அட்வான்டேஜும் எடுத்துக்கலாம், டிஸ்அட்வான்டேஜும் எடுத்துக்கலாம். ஸோ சீட் ஹைட் வந்து ஈஸியாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது ஒரு அட்வான்டேஜ். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா எவனா ஒருத்தன் திருப்பி தூக்கிட்டு கூட ஓடிடலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். ஸோ இதான் ஒரு லாக்கிங் சிஸ்டம். இனிஷியலாக நீங்கள் வெளியே எடுக்கும்போது ஒரு லாக்கிங் சிஸ்டம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒரு கருத்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கார்டு. ஸோ என்ன தான் நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டிங்கில் மக்கார்டு வாங்கி போட்டாலும் ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு மக்கார்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து படுற மண் தூசி எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட செயினில் வந்து படுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா செயின் முழுக்க பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லி ஒரு ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னா அந்த செயினை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆக வேண்டியது. ஸோ இந்த செயினை வந்து நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுற ஒரு இது வந்து இந்த மக்காடால் எனக்கு நடக்குது. ஸோ அந்த மக்காடு இல்லாத ஒரு பொசிஷன் காரணத்தால் எனக்கு செயின் முழுக்க மண்ணாகிடுது. அதேமாதிரி மழை நேரத்தில் போனேன்னா சகுதி ஆகிடுது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது.
ஸோ இதுதான் நான் டிஸ்அட்வான்டேஜை பார்க்க. மற்றபடி எனக்கு எல்லாமே நடக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் பிரேக் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிஷியல் பைட் நான் இருந்திருந்தால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இதுதான் கைஸ் எம்டிபி சைக்கிளோட ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நான்.